படத்தோட ஆரம்பத்துல காலக்கண்மாய்ப்பட்டி அப்படின்னு ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த ஊர் மக்களுக்குன்னு சில நம்பிக்கைகள், பழக்கவழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் இருக்கு. ஒரு நாள் ஒரு பெரிய கல்லு 2ஆ உடைஞ்சு விழுகுது. ஒரு பக்கம் விழுந்த கல்ல அங்க இருக்க ஊர் மக்கள் இது எங்க சாமின்னு கும்பிட, மறுபக்கம் விழுந்த கல்ல அந்த பக்கம் இருக்கிற மக்கள் இது எங்க சாமி அப்படின்னு கும்பிடுறாங்க. ஆரம்பத்துல நல்லா போனாலும் போக போக எங்க சாமி தான் பெருசு, இல்ல எங்க சாமி தான் பெருசு அப்படின்னு 2 சாமியை கும்பிடுற மக்களும் சண்டை போட்டுக்கிட்டு ஊர் 2ஆ பிரியுது. காலக்கண்மாய்ப்பட்டி அப்படின்ற ஊரு, காலப்பட்டி அப்படின்னும், கண்மாய்ப்பட்டி அப்படின்னும் 2ஆ பிரிஞ்சிருது. அப்புறம் என்ன, வழக்கம் போல 2 ஊரையும் ஒண்ணாக்க யாராவது வரணும் இல்லையா? அப்படி வரவர் தான் காளி வெங்கட்டும், அர்ஜுன் தாஸும். 2 ஊரும் சண்டை போட்டுக்கிறதால பாதிக்கப்படுற காளி வெங்கட்டும், அர்ஜுன் தாஸும் ஊரை ஒண்ணாக்கணும் அப்படின்ற முயற்சியில ஜெயிச்சாங்களா இல்லையா? 2 ஊரும் சண்டை போடுறதால சம்பாதிக்கணும்னு நினைக்கிற அந்த அரசியல்வாதி என்ன பண்ணா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. கிராமத்துல இருக்கிற மக்களோட பழக்கவழக்கங்கள், அந்த ஊர் மக்கள் சண்டை போட்டுக்கிறதுக்கான காரணம், அந்த ஊர்ல நடக்கிற ஒருத்தரோட இறப்பு, அதை வச்சு ஊர் மக்கள் பண்ற கலாட்டா அப்படின்னு படம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் ஸ்டார்ட் ஆகுது. சாதி, மதம் கடந்து மனிதம் தான் இன்னும் மனுஷனை வாழ வைக்குது அப்படின்ற விஷயத்த காமெடி கலந்து நமக்கு கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க இந்த பாம் படக்குழு. 3 நாள் திருவிழால கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறுற கிராம மக்கள், மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக ஒரு ஆட்டை வச்சு இவங்க பண்ணக்கூடிய சம்பவம், பூசாரிக்கு வர அருள்வாக்கு, அவரு அதை வச்சு ஊருக்கு சொல்ற விதம், கபடியில கூட அவன் காலை பிடிக்க கூடாதுடா அப்படின்னு சொல்ற சின்ன பசங்களோட போர்ஷன், ஜோதி தெரியுது அப்படின்னு ஒரு கேரக்டரை வச்சு பண்ணக்கூடிய காட்சிகள், இப்படி பல வித்தியாசமான புதுமையான முயற்சிகள், காட்சிகள் படத்துல நிறைய இருக்கு. சாதி மதத்துக்கு எதிராக நசுக்கிட்டாங்க, தாழ்த்திட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தும், அதை வசனங்கள் மூலமா வாரி போடாம, காட்சிகள் மூலியமா வச்சு திணிக்காம, கதாபாத்திரங்கள் மூலியமா நமக்கு புரியிற அளவுக்கு, அதே சமயம் நறுக்குன்னு இருக்கிற மாதிரி சீன்ஸை எடுத்தது இயக்குனரோட சாமர்த்தியம். படத்தோட பலம் காளி வெங்கட் தான். மறுபடியும் ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ். அவரோட திரைப்பயணத்துல இது தவிர்க்க முடியாத படம். பார்க்க எளிமையா இருந்தாலும் இப்படியெல்லாம் நடிக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு தோணும். ஆனாலும் நம்ம நினைக்கிற அளவுக்கு இது ஈஸியான ரோல் இல்லை. அதை இவரு ரொம்ப ஈஸியா பண்ணியிருக்காரு. அடுத்து படத்தோட நாயகன்னு ப்ரொமோட் பண்ணாலும் துணை நடிக்கிற அளவுக்கு தான் அர்ஜுன் தாஸ் வராரு. அவர் இந்த மாதிரி படங்களை நடிக்க ஒத்துக்கிட்டதுக்காகவே ஒரு பெரிய சல்யூட். குட் பேட் அக்லியில் நடித்த கதாபாத்திரத்துக்கும் இதுக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ரோல். ஒரு அமைதியான கிராமத்து பையனா, அதே சமயம் கர்ஜிக்கிற அந்த சிங்க குரலோட ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. யூடியூபராக வர பால சரவணனோட ஒன்லைன் ஜோக்ஸ் எல்லாம் ரசிக்க வைக்குது. அபிராமி, நாசர் மாதிரியான அனுபவமுள்ள நடிகர்களுக்கான கதை இது இல்லைனாலும், இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி சப்போர்ட்டிங் ரோலில் நடிச்சிருக்கிற எல்லா ஆக்டர்ஸ் கிட்ட இருந்தும் குறை சொல்ல முடியாத ஒரு நடிப்பு. படத்தை காப்பாற்றுறது டி இமானோட பேக்ரவுண்ட் மியூசிக் தான். நல்ல சினிமேட்டிக் ஃபீலோட முக்கியமான சீன்ஸை எலிவேட் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. படத்தோட பிரச்சனை, இது காமெடி படமா இல்லை எமோஷனல் ட்ராமாவா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு எந்த ஜானர்லையும் ஃபிட் ஆகாததான் காரணம். இது காமிக்கல் எலமெண்ட்ஸ் இருக்கிற மண்டேலா மாதிரியான ஒரு சர்க்காஸ்டிக் மூவியா, இல்லை எமோஷன்ஸை பேஸ் பண்ண சீரியஸான படமா அப்படின்னு எப்படி பார்க்கறதுன்னு நமக்கு தெரியல. விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு இதில் காமெடியும் இல்லை, அதே சமயம் டச்சிங்கான எமோஷனல் கனெக்டும் இல்லை. படம் ஆரம்பிக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காக போனாலும் அதுக்கப்புறம் டல்லாக போய் இன்டர்வலில் தான் எழுந்து உட்கார வைக்கிறாங்க. இன்டர்வல் முடிஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் லேக்காக போனாலும் கிளைமேக்ஸை சூப்பராக முடிச்சிடுறாங்க. கதை எழுதும்போது நல்ல சூப்பரான ஐடியாவாக தெரிஞ்சாலும் திரைக்கதையிலையும் ஸ்டேஜிங் பண்ண விதத்துலையும் ஒரு செயற்கைத்தனமும் சுவாரஸ்யமின்மையும் இருக்கிறத நம்மளால் தவிர்க்க முடியல. 6 மணி நேரம் அக்னி குண்டத்திலிருந்து வெடிக்கல, இதுக்கு பேர் வெடிகுண்டா, இது வெறும் குண்டுடா அப்படின்னு வடிவேல் சொல்லிட்டு தூக்கி போட்ட உடனே வெடிக்கிற மாதிரி, தியேட்டரில் வெடிக்கலனாலும் ஓடிடியில் இந்த பாம் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கு படம் பார்த்துட்டு வெளியே வந்த உடனே மறக்கிற மாதிரி ஒரு ஜாலியான வில்லேஜ் சப்ஜெக்ட் படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். திரி நமத்து போன இந்த பாம்பு ரொம்ப ஸ்லோவாக தான் வெடிச்சிருக்கு. அந்த சத்தத்தை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா தியேட்டரில் போய் தான் பார்க்கணும்.